இந்த தீபிகாவோட ஆட்டத்திற்கு கூடிய சீக்கிரம் விஜய், தீபனோட சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மல்லிகிட்ட விஜய் சொல்லிட்டு தான் போறாங்க. ஒரு முக்கியமான வேலையா நான் தீபன போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி தான். இப்ப தீபன பார்க்க வந்திருக்கிறாங்க. தீபன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, நான் ஐஷு கிட்ட பேசி 2 நாள் ஆகுது. ஏதோ ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துருக்கேன் டாடிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கவுமே தீபன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப கூட அவங்க எக்ஸ் மனைவி மேல அவங்க அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. யாரோ ஒரு பேரண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த வன்மம் அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, இப்ப விஜயால வேற வழியே இல்ல. உங்க மனைவி தான் அது அப்படிங்கிற மாரி சொல்றப்ப தீபன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தீபிகா இவ்ளோ அளவுக்கு இறங்கி போயிட்டாளா? அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியாக தான் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இனிமே இந்த கேஸ ரொம்ப நாளைக்கு நம்ம இழுத்து கொண்டு போறது நல்லது இல்ல தீபன். ஏன்னா உங்க ஒய்ஃப் வேற இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கிறாங்க. இந்த பீரியட நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வேற ஒரு இன்ஸ்பெக்டர் வேற வராங்க இல்ல. நீங்க இந்த சான்ஸ யூஸ் பண்ணி இந்த கேஸ ரொம்பவே நல்ல விதமா நடத்தி முடிச்சிருங்க அப்படிங்கிற மாரி தீபன் கிட்ட சொல்றாங்க. தீபனுமே என்னதான் அவங்க எக்ஸ் மனைவி மேல அவங்க பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களோட கிளையன்ட்டுக்கு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம தீபன நிச்சயமா பாராட்டியே ஆகணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க விஜய். நிச்சயமா இந்த டைம் உங்க மேலயும், அல்லி மேலயும் எந்த ஒரு குற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிர்றேன் அப்படிங்கிற மாரி தான் தீபன் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப ஐஸ்வர்யா உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்ப தீபிகாவ லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுட்டு இருக்கிறாங்க. தீபிகாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. செல்லம், தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா நிச்சயமா ஒரு அதிரடியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.